Kumari News 360. வணக்கம் நண்பர்களே. 2 நாள்களுக்கு முன்பு ஒரு மேடை உரையில் திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். சேர சோழ பாண்டியர் ஆட்சி காலத்தில்தான் சனாதன தர்மம் இந்த நாட்டில் வந்தது, அதே காலத்தில்தான் கோயில்களிலிருந்து தமிழ் வெளியே துரத்தப்பட்டது என்று அவர் கூறினார். இது சாதாரணமான கருத்தல்ல, இது நம்ம தமிழ் வரலாறையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு கூற்று. அவர் மேடையில் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். அதனால இந்த வீடியோவில் யாரையும் தாக்காமல், யாரையும் தாழ்த்தாமல், உணர்ச்சியோடு அல்ல, வரலாற்று ஆதாரங்களோடு இந்த விஷயத்தை நிதானமாக பார்க்கப் போகிறோம். உண்மையிலேயே சேர சோழ பாண்டியர் காலத்தில் சனாதன தர்மம் வந்ததா? கோயில்களிலிருந்து தமிழ் ஒடுக்கப்பட்டதா? வரலாறு என்ன சொல்கிறது? வாங்க ஆதாரங்களோடு விஷயத்துக்குள் போகலாம். சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 அரசுகளும் சங்க காலத்திலிருந்து உருவான தமிழர் மைய அரசியல் அமைப்புகள். இவர்களின் அதிகாரம், நிலம், நீர், படை, வாணிபம், மொழி எல்லாமே உள்ளூர் சமூகத்தோட பின்னி பிணைந்தது. இது முக்கியம், ஏன்னா இங்கதான் சனாதனம் என்ற குற்றச்சாட்டு தொடங்குது. முக்கிய கேள்வி, சனாதன தர்மம் 3 வேந்தர் காலத்தில வந்ததுன்னா அதற்கான சங்க இலக்கிய ஆதாரம் எங்கே? 8 தொகை 10 பாட்டு சிலப்பதிகாரம். இதில் சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், பிராமணிய மைய அதிகாரம். ஒரு சமூக அமைப்பு உண்மையிலே இருந்திருந்தா அது இலக்கியத்தில பிரதிபலிக்காம இருக்காது. சங்க கால மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? தொழில் அடிப்படை, நில அடிப்படை, இன குல அடையாளம், பிறப்பால் உயர்வு தாழ்வு என்ற மைய அமைப்பு இல்லை. சங்க காலம் பூரண சமத்துவ காலம்னு நான் சொல்லல, ஆனா இன்று நாம் புரிந்து கொள்ளும் சனாதன தர்மம் என்ற கட்டமைப்பு அப்போ இல்லை. கோயிலில் இருந்து தமிழ் துரத்தப்பட்டது. உண்மை என்ன? சோழர் காலத்தில் அரசின் உத்தரவுகள், வரிகள், தானங்கள், கோயில் நிர்வாக குறிப்புகள் இவை எல்லாமே தமிழ் கல்வெட்டுகளில்தான் பொறிக்கப்பட்டிருக்குது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், சிதம்பரம் எங்க பார்த்தாலும் சோழர் கால கல்வெட்டுகள் தமிழில்தான் இருக்குது. ஒரு மொழியை ஒடுக்கிற அரசா இருந்தா அதே மொழியில் அரசு ஆணை எழுதுமா? கோயில்கள் சோழர் காலத்தில் வெறும் வழிபாட்டு இடம் மட்டுமில்லை, அது ஒரு நிர்வாக மையம். கோயில் வரவு செலவு, ஊழியர் சம்பளம், விழாக்கள், நில வருமானம் இவை எல்லாமே தமிழில்தான் பதிவு செய்யப்பட்டது. கோயிலுக்குள்ள தமிழ் தடை செய்யப்பட்டிருந்தா கோயில் கணக்கே தமிழில் எப்படி இருக்கும்? சோழர் ஆட்சியில் நில அளவீடு, பாசன உரிமை, விவசாய வரி இவைகளுக்கெல்லாம் தெளிவான ஆவணங்கள் இருந்தது. அந்த நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழில்தான் எழுதப்பட்டிருக்குது. அதாவது விவசாயி முதல் கோயில் நிர்வாகி வரை அனைவருக்கும் புரிகிற மொழி தமிழ். தமிழ் கோயில்களில் இருந்து துரத்தப்பட்டிருந்தா கல்வெட்டுகளிலும் கணக்குகளிலும் நில ஆவணங்களிலும் தமிழ் எப்படி அரசின் மொழியா செயல்பட்டது? சோழர் காலம் தமிழை ஒடுக்கிய காலம் அல்ல, தமிழை அரசின் மொழியாக நிறுவிய காலம். இப்போ இன்னொரு மிக முக்கியமான வரலாற்று ஆதாரத்துக்கு வரலாம். அது நாயன்மார்கள். சைவ மரபில் தமிழ் மொழியையே இறை வழிபாட்டின் மொழியாக மாற்றியவர்கள் நாயன்மார்கள். அதில் முக்கியமான மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த மூவரும் பாடிய பாடல்கள்தான் தேவாரம். தேவாரம் என்பது வெறும் இலக்கியமில்லை, அது கோயிலுக்குள்ள இறைவனுக்கு பாடப்பட்ட வழிபாட்டு பாடல். தேவாரம் மேடைகளில் மட்டுமில்லை, தேவாரம் நூலகங்களில மட்டுமில்லை, தேவாரம் கோயிலுக்குள்ள சந்நிதியில இறைவன் முன்னாடி பாடப்பட்டது. இன்னிக்கும் கூட பல கோயில்களில் தேவாரம் பூஜையின் ஒரு பகுதியாக பாடப்படுகிறது. இப்போ ஒரு எளிய கேள்வி, தமிழ் கோயிலில் தடை செய்யப்பட்டிருந்தா தேவாரம் கோயிலுக்குள் எப்படி வந்தது? ஒரு மொழி தடை செய்யப்பட்டிருந்தா அந்த மொழியில் இறைவனை புகழ்ந்து பாட அனுமதிப்பார்களா? அந்த பாடலை தினசரி பூஜையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வார்களா? இல்லையே. தேவாரம் கோயிலுக்குள் வந்தது ஒரு விபத்து இல்லை, அது தமிழ் கோயிலின் அதிகாரப்பூர்வ வழிபாட்டு மொழி என்பதற்கான மிக தெளிவான வரலாற்று சான்று. அப்படின்னா தமிழ் ஒடுக்குமுறை எப்ப, எங்க, எப்படி வந்தது? அடுத்ததாக அதையும் ஆதாரத்தோட பார்க்கலாம். உண்மையான தமிழ் ஒடுக்குமுறை எப்ப? இங்க ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா பிரிச்சு பேசணும். தமிழ் ஒடுக்குமுறை எல்லா காலத்திலும் இருந்ததுன்னு சொன்னா அது வரலாற்று பிழை. உண்மையிலே அந்த ஒடுக்குமுறை எப்ப தொடங்குதுன்னு பார்க்கணும். சங்க காலத்திலும் சோழர் காலத்திலும் அரசு மொழி தமிழ்,
கல்வெட்டுகள் தமிழ், கோயில் நிர்வாகம் தமிழ், வழிபாட்டு இலக்கியம் தமிழ். தமிழ் அரசின் அதிகார மொழியாக இருந்த காலம் அது. ஒரு மொழி ஆட்சியிலும் கோயிலிலும் நிர்வாகத்திலும் இருந்தா அதை கொடுக்கப்பட்ட மொழி என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த நிலை நிரந்தரமில்லை. 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளுக்குப் பிறகு தென்னிந்தியாவின் அரசியல் நிலை முழுமையாக மாற்றமடைந்தது. விஜயநகர பேரரசு ஒரு தமிழர் மைய அரசல்ல. அது கன்னட, தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் எல்லாம் சேர்ந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட பேரரசு. முக்கிய மாற்றங்கள்: அரசியல் மையம் ஹம்பி, அரசியல் மொழி பல மொழிகள், சடங்கு மற்றும் அரசியல் மொழியாக சமஸ்கிருதம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இங்குதான் தமிழ் மைய மொழியிலிருந்து ஒரு பிராந்திய மொழியா மாற ஆரம்பிக்குது. என்ன நடந்தது? கோயில் சடங்குகளில் சமஸ்கிருத மந்திரங்கள் மேலாதிக்கம் தமிழ் வழிபாட்டு மொழியா இல்ல துணை மொழியா மாறியது. அரசியல் அதிகாரம் ஒரு குறுகிய சமூகக் குழுவிடம் குவிப்பு. தமிழ் முற்றிலும் அழிந்துச்சுன்னு இல்லை, ஆனா அதிகார மையத்திலிருந்து தள்ளப்பட்டது. சடங்குகள் என்றால் வெறும் மத விஷயம் இல்ல, அது அதிகாரத்தை யார் கட்டுப்படுத்துறாங்கன்னு காட்டுற அரசியல் கருவி. இதன் விளைவுகள்: பொதுமக்களுக்கு புரியாத மொழி, இடைநிலை அதிகார அமைப்பு, தமிழ் பக்தி மொழியா மட்டும் சுருக்கப்பட்டது. இந்த ஒடுக்குமுறை 3 வேந்தர்கள் உருவாக்கியது இல்லை, அது பிற்கால அரசியல் அதிகார மாற்றங்களின் நேரடி விளைவு. திருமாவளவன் அவர்கள் சமூக அநீதியை சுட்டிக்காட்டுவது முழுமையாக நியாயமானது. ஆனால் அந்த அநீதியின் வேரை சேர சோழ பாண்டியர் காலத்துக்கே தள்ளுவது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல. ஏனெனில் சங்க காலத்தில் சனாதன தர்மம் என்ற கருத்தே இல்லை. சேர சோழ பாண்டியர் ஆட்சிகளில் கோயில்களிலிருந்து தமிழ் துரத்தப்படவில்லை. கோயில் நிர்வாகத்தின் அதிகார மொழி தமிழ்தான். தேவாரம் கோயிலுக்குள் வழிபாட்டு மொழியாக பாடப்பட்டது. அதுவே தமிழின் நிலையை தெளிவாக காட்டுகிறது. உண்மையான மாற்றம் விஜயநகர பேரரசு காலத்துக்குப் பிறகே தெளிவாக பார்க்க முடிகிறது. விஜயநகர் நாயக்கர் காலத்தில் அரசியல் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டதாலும் சடங்குகளிலும் ஆட்சியிலும் சமஸ்கிருதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதாலும் தமிழ் அதிகார மையத்திலிருந்து மெதுவாக தள்ளப்பட்டது. அதனால் தமிழ் ஒடுக்குமுறை 3 வேந்தர் காலத்தின் விளைவு அல்ல, அது விஜயநகர காலம் உட்பட பிற்கால அரசியல் அதிகார மாற்றங்களின் நேரடி விளைவு. உங்களோட அரசியல் லாபத்துக்காக வரலாற்றை மாற்றி சொல்லாதீர்கள். நன்றி, வணக்கம்.